எடப்பாடியார் பேசும்போது சொன்னாப்ல, இனிமே நான் பிஜேபியோட கூட்டணியே வைக்க மாட்டேன். இந்த ரெண்டு கூட்டணி சேர்ந்தது விஜய்க்கு டிஎம்கே ஆட்சி நடக்கும்போது எடப்பாடியார் எழுதல் பொருள் கொடுக்கவே இல்லை. அவங்க என்ன செஞ்சாலும் சிங்கடிச்சுட்டு இருக்காரு. தலைமைக்குன்னு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியமே எடப்பாடியிட கிடையாது. எடப்பாடியார் அதை மாதிரி சொல்லுவார். எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும், நான் தான் கூட இருந்தேன், நான் தான் அடித்தளம் போட்டேன், நான் தான் ஐடியா கொடுத்தேன், அதனாலதான் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு டிஎம்கே மேலேயும் ஒரு அதிருப்தி இருக்கு, ஏடிஎம்கே மேலேயும் ஒரு அதிருப்தி இருக்கு. இது முக்கியமா யாருக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும்? இன்னைக்கு இளைஞர்கள் மொத்த ஓட்டு விஜய் பக்கம் இருக்கு. இன்னைக்கு மகளிர் எல்லாம் அவ்வளவு கொந்தளிச்சு போயிருக்காங்க. சீமான் பேசுறது அவர் நினைச்சாரு நம்ம எல்லாம் எது பேசினாலும் ஆடியன்ஸ் கைதட்டுவான். 2026 தேர்தல்ல ஒரு என்டிகே விட அதிகமான ஓட்டு வங்கிய டிவிகேல விஜயால் நல்லது பண்ண முடியும் அப்படின்ற நம்புறாங்க. இன்னொன்னு அதிகமா திரையில பார்த்து பழக்கப்பட்ட மூஞ்சி. நாங்க இந்த மாதிரி ஓட்டு போடாம விட்டுதான் விஜயகாந்த் ஐயாவை சாகடிச்சிட்டோம். அதே தப்பு நான் விஜய்க்கு பண்ண மாட்டோம். எடப்பாடி கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னாரு. அவரும் சொன்னாரு ஏடிஎம்கே கூட மீண்டும் கூட்டணி வைத்தால் நான் தலைமை பொறுப்புல தலைவர் இருக்க மாட்டேன்னு அவரே சொல்லியிருக்காரு. அண்ணாமலை சொல்லியிருக்காரு. ஆனா உண்மையிலே தமிழ்நாட்டுல பிஜேபி ஒரு கட்சி எல்லாருக்கும் இன்னைக்கு தெரியற அளவுக்கு இருக்குன்னு அது காரணம் அண்ணாமலை தான். டிவிகே தலைவர் விஜய் அவர்களை எல்லா கட்சிகளும் புறக்கணிக்கிறாங்களோ. ஆனா மாற்று அரசியல விஜயம் வரணும்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனா எதிர்பார்க்க நடக்க மாட்டேன். சினிமா ஸ்டார் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பாத்தீங்கன்னா இணைஞ்சிருக்கிறது மக்கள் மீடியா ஜாகுவார் நாதன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். இன்னைக்கு அரசியல் களம் வேற லெவல்ல சூடு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். பிகாஸ் ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி இரண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு போர் நடத்தினாங்க வாக்குவாதத்திலே. அண்ட் இப்ப இருவருமே பாத்தீங்கன்னா கை கோர்த்திருக்காங்க. அதுல ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு. அண்ணாமலையும் தலைவர் போஸ்டிங்ல இருந்து எடுத்திருக்காங்க பிஜேபி சைட்ல. பட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இவங்க இருவரும் கூட்டணி செய்யறதுக்கான காரணம் என்ன? இந்த கூட்டணி யாருக்கு பாதகமாக இருக்கும், யாருக்கு சாதகமாக இருக்கும்? இந்த கூட்டணி அவங்க நினைச்சிருக்காங்க ஏடிஎம்கேக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த ரெண்டு கூட்டணி சேர்ந்தது விஜய்க்கு அதிகப்படியான சாதகமா தான் இருக்கும். இவன் தொடர்ந்து ஏடிஎம்கே தோல்வியை சந்திச்சுட்டு வர்றதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, பிஜேபி சேர்த்துட்டா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பிஜேபி இருக்கும் போதே இவங்க தோத்துட்டு வந்தாங்க. 11 தோல்வி இதுவரைக்கும் தழுவிருக்காங்க. அது பிஜேபி கண்டிப்பா ஒரு 8 தோல்வி வரைக்கும் பிஜேபி கூட தான் இருந்தாங்க. பிஜேபிக்கு இவங்களுடைய உறவு முறை முறிஞ்சது ஒரு 1.5 வருஷம் 2 வருஷமா தான். இப்ப இவங்க 2026 தேர்தல் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா பிஜேபியோட கூட்டணி வச்சா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சதே முதல்ல தப்பு. அவங்க ஏடிஎம்கேக்கு உள்ளவங்க இருக்காங்களா, ஏடிஎம்கே இருந்தவங்க இருக்காங்கல்ல, அவங்கள அரவணைச்சு போயிருந்தாலே இதுவரை கண்டிப்பா ஏடிஎம்கே ஜெயிக்கலாம். ஆனா இப்போ இவங்க நினைச்சது மிகப்பெரிய தவறு. இன்னும் 2026 ஆட்சி அமைக்கிறதுக்கான அடிக்கல இவங்க நாட்டவே இல்லை. ஏடிஎம்கே சைடுல ஜெயக்குமார் இதற்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. கடந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா அவர் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சதுக்கு காரணம் பிஜேபியோட கூட்டணி வச்சதுதான். இதே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எடப்பாடியார் பேசும்போது சொன்னாப்ல, இனிமே நான் பிஜேபியோட கூட்டணியே வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன வாய் இன்னைக்கு பிஜேபியோட போய் கூட்டணி வச்சிருக்கு. பிஜேபியோட கூட்டணி வச்சா நம்ம ஜெயிச்சலாம் நினைக்கிறதே முதல்ல தப்பு. ஓகேவா? பிஜேபியோட கூட்டணி வச்சனாலதான் நான் தோத்தேன் அப்படின்னு சொல்லி ஜெயக்குமார் சொன்னதும் தப்பு. இது அவங்க சந்தர்ப்பவாதத்துக்கு தகுந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஏடிஎம்கே எப்பவுமே டைமுக்கு என்ன பேசணுமோ அதான் பேசுறாங்க. இது வரைக்கும் அவங்க கரெக்டா பேசவே கிடையாது. ஜெயக்குமார் பேசுறதா இருக்கட்டும், எடப்பாடியார் பேசுறதா இருக்கட்டும், யார் பேசுறாலும் சரி சந்தர்ப்பவாதமா தான் பேசிட்டு இருக்காங்க. எடப்பாடி அவர்கள் என்ன காரணத்துக்காக பிஜேபியோட கூட்டணி வச்சாரு? அதாவது 2-3 ரைடு விட்டாங்க. இப்ப கூட ஏடிஎம்கே ஆட்சி நடக்கும்போது டிஎம்கே ஷார்பா எதிர் குரல் கொடுத்த மாதிரி டிஎம்கே ஆட்சி நடக்கும்போது எடப்பாடியார் எதிர் குரல் கொடுக்கவே இல்லை. அவங்க என்ன செஞ்சாலும் சிங்கடிச்சுட்டு இருக்காரு. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ ஏதாவது வாயை திறந்து ஏதாவது பகிரங்கமா பேசிட்ட அப்படின்னா நான் கொடநாடு வழக்க தூக்கி உன்னை தூக்கி உள்ள தூக்கி போட்டுரும் அப்படின்ற ஒரு மிரட்டல் இருக்கிற மாதிரி பரவலா பேசிட்டு இருக்காங்க. ஒண்ணு. இதையும் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, தேர்தலில் அவங்க தான் டிஎம்கே ஜெயிக்க போது ஜெயிச்ச உடனே என்ன பண்ணிட்டாங்க, நான் பிஜேபி வேணாம், ஏன்னா அவங்க மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருவோம் அப்படின்னு நினைச்சாங்க. நினைச்சு இது வரைக்கும் தோல்வி ஆயிடுச்சு. இப்ப என்ன நினைச்சிருக்கான்னு கேட்டா, நம்ம பிஜேபி கூட சேர்ந்தாலும் ஓரளவுக்கு ஜெயிக்குமா அப்படின்னு நம்பிக்கை எல்லாம் போட்டிருக்காங்க. ஆனா என்னன்னு கேட்டா, டிஎம்கேவை எப்படி டிஎம்கே எப்படி ஏடிஎம்கே மிரட்டி வச்சிருக்காங்களோ அதே மாதிரி பிஜேபியும் ஏடிஎம்கே தன் கட்டுப்பாட்டுக்குள்ள தான் வச்சிருக்காங்க. ஏடிஎம்கே பாத்தீங்கன்னா வழிநடத்தின தலைவர்கள் எம்ஜிஆராக இருக்கட்டும், இல்ல செல்வி ஜெயலலிதாவாக இருக்கட்டும், எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த தலைவராக எல்லாத்தையுமே தன் கைக்குள்ள கட்டுக்கோப்பாக வச்சு நடத்திட்டு வந்தாங்க. பட் அந்த அளவுக்கு ஒரு தலைமை பண்பு திரு எடப்பாடி அவர்கள்ட்ட இல்லைன்றீங்க. தலைமை பண்பு என்றதை விட தலைமைக்குன்னு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியமே எடப்பாடியிட கிடையாது. எடப்பாடி அவரிடம் ஒரு தலைமையை தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய, அதை நிலைநிறுத்தக்கூடிய தைரியம் கூட எடப்பாடியார் அவர்களுக்கு கிடையாதுன்னு அப்படிதான் சொல்லணும். ஏன்னா
திரு மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் வரும்பொழுது இன்னைக்கு வந்து ஏடிஎம்கே இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் நான் அவங்களை சந்திக்கணும் வாய்ப்பு கேட்டு அவங்களை பின்னாடி கோமணத்தை பிடிச்சிட்டே ஓடுறாங்க. ஆனா ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் அவங்க தான் அனுமதி கேட்பாங்க. நாங்க உங்களை சந்திக்க வந்து அனுப்பி இவங்க வீடு தேடி வருவாங்க. அந்த மரியாதைய அந்த கட்சி மேல அவ்வளவு ஒரு மரியாதை இருந்துச்சு. அந்த மரியாதைய அணுவா குறைச்சிட்டாங்க. அன்னைக்கு கூட கூட்டணி அறிவிக்கும் போது எடப்பாடியால ஏதாவது வாயை திறந்து ஒரு வார்த்தை பேச முடிஞ்சுதா? முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு முன்னாடி வந்து வாய்ப்பூட்டு சட்டம்னு சொன்னாங்கல்ல, அதே வாய்ப்பூட்டு சட்டம் இன்னைக்கு வந்து அன்னைக்கு கூட்டணி பேசும்போது எடப்பாடிக்கு போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவர் வாயை திறக்காமலே உட்கார்ந்தார். நீ எதை வாயை திறந்துடாத. இப்படி ஒரு கூட்டணியில நீ என் கட்சியோட, அதாவது இவர் தான் அறிவிக்கணும், நான் பாஜக ஒன்றிணைகிறேன், நான் இவர் தான் அறிவிக்கணும். இவர் வாயை திறக்கலையே, அப்ப என்ன அர்த்தம்? நீ பேசக்கூடாது. இதுதான் அந்த அளவுக்கு அவரை கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. அவரும் அதுக்கு அடிமை ஆயிட்டார். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னாக இருந்த இபிஎஸ்ஆ இருக்கட்டும் ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும் ஒரு கட்சியை சார்ந்த சில பிரச்சனைகளால பிரிஞ்சிருக்காங்க. பட் இவங்க இருவருமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ பிஜேபி கூட்டணியில தான் இருக்காங்க. கூடுதலாக வந்து தினகரன் அவர்களும் வந்து பிஜேபி கூட்டணியில தான் இருக்காங்க. இந்த கூட்டணி மூலியமாக வந்து மீண்டும் இபிஎஸ் ஓபிஎஸ் அவர்கள் ஒன்னா இணைஞ்சு செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதாவது கட்சியை ஒன்னா இணைஞ்சு செயல்பட்டா கட்சியை நிலைநிறுத்தலாம், கட்சியை வந்து நல்வழிப்படுத்தி கொண்டு வரலாம் அப்படின்ற எண்ணம் வந்து தினகரனுக்கும் இருக்கு, ஓபிஎஸ்க்கும் இருக்கு, சசிகலா அம்மையாருக்கும் இருக்கு. ஆனா இவங்கெல்லாம் வந்து சேரக்கூடாது. என்னைக்குமே தான் வந்து இந்த வீட்டுல எத்தனை பேர் இருந்தாலும் நான் தான் ராஜாவா இருக்கணும், இவங்கெல்லாம் என் கூட சேரவே கூடாது அப்படின்ற எண்ணம் தான் வந்து இன்னைக்கு அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடியாருக்கு இருக்கு. ஒருவேளை எடப்பாடி அவர்களுக்கு இந்த ஒரு பயம் இருக்கும், மீண்டும் இவங்க எல்லாரும் இணைஞ்சாங்க அப்படின்னா இந்த முதலமைச்சர் பதவியாக இருக்கட்டும் இல்ல இந்த ஒரு தலைவர் என்ற அந்தஸ்தாக இருக்கட்டும் மீண்டும் ஏடிஎம்கேல இருந்து நம்ம விரட்டப்படுவோம் இல்ல தூக்கி எறியப்படுவோம்ன்ற ஒரு பயம் இருக்கும். ஒருவேளை விரட்டப்படுவோம் தூக்கி எறியப்படுவோம் அப்படின்னா அதுக்காக தன்னுடைய சுயநலத்துக்காக இன்னைக்கு 60 ஆண்டு காலமா இருக்கக்கூடிய கட்சி அடியோடு அழிஞ்சா கூட பரவாயில்ல நினைக்கிறது. இந்த வார்த்தையை பொதுவா ஓபிஎஸ் மேல இபிஎஸ் வைக்கிற குற்றச்சாட்டு. என்னைக்குமே தனிமரம் தோப்பாகாது. இதே ஒரு எடப்பாடியார் மட்டும் இருந்துட்டு நான் என்னுடைய பேரை வச்சு நான் ஜெயிச்சு நிப்பாட்டுறேன், நான் தான் ஏடிஎம்கே. ஏன் இன்னும் கேட்டா அந்த ஒரு 4-5 வருஷம் கழிச்சு நம்ம ஜெனரேஷன்லாம் வரும்போது சொல்லுவாரு, ஜெயலலிதா அவர்கள் இந்த கட்சிக்கு வர்றதுக்கும் நான் தான் காரணம், எம்ஜிஆர் அவர்கள் ஏடிஎம்கேவை உருவாக்குறதுக்கும் நான் தான் அடித்தளம் போட்டேன், நான் தான் காரணம் அப்படின்னு சொல்றது கூட வாய்ப்பு இருக்கு. நமக்கு பின்னாடி வர சந்ததிகளுக்கு அது தெரியாதுல்ல. ஓஹோ, எடப்பாடி அவர்கள் சொல்லுவாரு, கண்டிப்பா சொல்லுவாரு. நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் நம்மளுடைய குழந்தைகளுக்கு அது தெரியாதுல்ல. எடப்பாடி அவர்கள் அதை மாதிரி சொல்லுவார், எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் நான் தான் கூட இருந்தேன், நான் தான் அடித்தளம் போட்டேன், நான் தான் ஐடியா கொடுத்தேன், அதனாலதான் எம்ஜிஆர் அவர்களை கட்சி ஆரம்பிச்சாருன்னு சொல்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. இன்னைக்கு டிஎம்கே மேலேயும் ஒரு அதிருப்தி இருக்கு, ஏடிஎம்கே மேலேயும் ஒரு அதிருப்தி இருக்கு. இது வந்து முக்கியமா யாருக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும்? ஏன்னா இதை தவிர்த்து 2 கட்சிகள் இருக்கு, ஒன்னு என்டிகே இருக்கு, இன்னொன்னு டிவிகே இருக்கு. சோ இந்த இருவருக்கும் இது ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்குமா, இல்ல இந்த இருவர்ல யார் வந்து இவங்களுக்கு எதிர்கட்சியாக வரக்கூடிய ஒரு தகுதி? எதிர்கட்சி, அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா மும்முனை போட்டின்றது இப்ப 4 முனை போட்டி ஆயிப்போச்சு. ஒன்னு டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே தனியா நிக்குது. 4 பேர் தனியா நிக்கிறாங்க. தேர்தல் நேரத்துல இவங்க கொடுக்கக்கூடிய அந்த குளறுபடிகள் கேட்ட சீட்டை கொடுக்கலாம், இன்னும் சில கட்சிகள் கூட ஒன்னா சேர்ந்து ஒரு கட்சியை உருவாக்கி வருவாங்க. அப்படி இருக்க பட்சத்துல டிஎம்கே லீடர்ஷிப் ஆயிட்டாங்கன்னா அதுக்கு எதிர்கட்சியா இருக்கக்கூடியது வந்து நம்ம எல்லாரும் நினைக்கிறது ஏடிஎம்கே உட்காருவாங்கன்னு நினைக்கிறோம். அதுவே முதல்ல தவறு. அந்த தகுதி கூட இல்லாம 2024 மக்கள் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள் மொத்த ஓட்டு விஜய் பக்கம் இருக்கு. இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஏதோ கூட்டம் கூடுது, அவரை பார்க்க கூடுறாங்க, அவர் ஆர்டிஸ்ட் அதுக்காக கூட்டம் கூடுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு இளைஞர்கள் அவ்வளவு ஆர்வமா விஜய் பக்கம் இருக்காங்க. இது ஓட்டு இல்லாதவன் 20% இருந்தா கூட ஓட்டு இருக்கிற 80% விஜய் பக்கம் இருக்கான். இன்னைக்கு மகளிர் எல்லாம் அவ்வளவு கொந்தளிச்சு போயிருக்காங்க. இலவசமே எங்களுக்கு எதுவும் வேண்டாம், எங்களுக்கு நல்லது பண்ணுங்க, இலவச கல்வியை கொடுங்க, இலவச மருத்துவத்தை கொடுங்க அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் ஆதங்கத்தை கொட்டும் பொழுது இந்த ஆதங்கம் ஃபுல்லா ஓட்டா மாற வாய்ப்பு இருக்கு. இந்த ஓட்டு வந்து வேற எங்கேயும் போகாம செதறாம இருந்து நமக்கு உள்ளணும் அப்படின்னு இவங்க ஆசைப்பட்டாங்கன்னா திருப்பி ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கூட்டணியை அமைக்கணும். விஜய் அவர்கள் பேச்சுக்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சவர் வந்து பாத்தீங்கன்னா சீமான். இப்ப தொடர்ந்து அதனால வந்து பல விளைவுகளை சந்திச்சுட்டு வந்தாரு. இப்ப பல நாட்களாக வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களோட பேச்சுக்கோ இல்ல அவரோட செயல்பாடுகளுக்கோ எந்த ஒரு குற்றச்சாட்டும் வைக்காம இருக்காரு. என்ன காரணம்? அதாவது ஒரு முறை பேசும்போது சீமான் பேசியிருந்தாரு, தம்பி ஒண்ணு இங்க நெல்லு இல்ல அங்க நெல்லு, நடுரோட்டா லாரியில் அடிபட்டு செத்து போயிரும் சொல்லி பேசியிருந்தாரு. இந்த எதிர்ப்பு வந்து பயங்கரமான கண்டனம், இளைஞர்கள் மத்தியில செம்ம எதிர்ப்பு வந்துருச்சு. ஏன்னா சீமான் பேசுறது அவர் நினைச்சாரு நம்ம எல்லாம் எது பேசினாலும் ஆடியன்ஸ் கைதட்டுவான் அப்படின்னு நினைச்சிட்டாரு. ஆனா இன்னைக்கு மக்கள் எது கைதட்டான்னு கேட்டா, எதை மக்களுக்கு பிடிக்கலையோ அதை பேசினா கைதட்டுவான். இப்ப டிஎம்கே எடுத்து பேசினா கண்டிப்பா கைதட்டுவான், ஏடிஎம்கே எடுத்து பேசினா கைதட்டுவான். ஆனா விஜய் வந்து எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச மனசா இருக்கனால அதை தப்பா பேசும்போது எல்லாருமே எதிர்ப்பு, போற இடங்கள்ல தேவையில்லாத வன்மங்களை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டனால
நமக்கு இருக்கிற வீண் வம்பு, நம்ம அந்த வம்புக்கே போக வேண்டாம்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே மாதிரி தம்பி என் தம்பி எது பண்ணா நல்லதுதான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இறங்கி வந்திருக்காரு. இது வந்து கூட்டணிக்காகலாம் கிடையாது. பட் இருந்தாலும் இளைஞர்கள் மத்தியில தேவையில்லாம எதிர்ப்பு சம்பாதிக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக ஒதுங்கி இருக்கு. 2026 வந்து என்டிகே வச்சிருக்க ஓட்டு வங்கியை வந்து பாத்தீங்கன்னா டிவிகேவால பெற முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல ஒருவேளை இவங்க இரண்டு கட்சிகள்ல எந்த கட்சி அதிகமான ஓட்டு வங்கிகள் வாங்கறதுக்கான வாய்ப்பு? அதாவது இப்போ வரைக்கும் என்டிகேக்கு ஒரு கணிசமான ஓட்டு வங்கி இருக்கு. ஆனா புதுசா வந்த கட்சியா இருந்தாலும் 2026 தேர்தலில் ஒரு என்டிகே விட அதிகமான ஓட்டு வங்கிய டிவிகேல தக்க வைக்க முடியும். எந்த ஒரு கூட்டணியுமே அறிவிக்கல, அவரோட அஜெண்டாவை ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரிவிக்கல. அப்படிங்கும் போது எந்த அளவுக்கு மக்கள் அவர் மேல ஒரு நம்பிக்கையை செலுத்துவாங்க? டிஎம்கே 4 வருஷம் ஆட்சி முடிஞ்சிருக்கு. 4 வருஷம் ஆட்சியில என்ன சாதனை பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க சில சாதனைகள் சொல்லலாம். அதை மக்கள்கிட்ட கேட்டா எனக்கு இதை பண்ணல, அதை பண்ணல, ரோடு சரியில்ல, தண்ணி வரல, கக்கூசல், பல பிரச்சனைகள் இருக்கு. சரி, ஓகே, மாற்று கட்சி ஏடிஎம்கே. சரியா, ஏடிஎம்கே சரியான நிலைப்பாட்டில் இருக்கான்னு கேட்டா இல்ல. அப்ப மக்கள் எங்க போவாங்க? மக்கள் எங்க போவாங்க? புதுசா ஒருத்தர் நான் வந்து உங்களுக்கு அதை பண்றேன் இதை பண்றேன்னு வார்த்தைகளை சொல்லும் போது அந்த வார்த்தையை நம்புறாங்க. புரியுதா? விஜயால் நல்லது பண்ண முடியும் அப்படின்ற நம்புறாங்க. இன்னொன்னு, அதிகமா திரையில பார்த்து பழக்கப்பட்ட மூஞ்சி. புரியுதா? அதனால இவன் சொல்றது உண்மையா இருக்கும், நல்லது பண்ணுவான். ஏன்னா சினிமாவில பல நன்மைகள் பண்ற மாதிரி விஜய் காட்டிருக்காரு. இதுவும் உண்மையிலே நிஜத்திலையும் பண்றாரோ அப்படின்னு. அப்படி பார்த்தா விஜயகாந்த் அவர்களும் பலமுறை வந்து பாத்தீங்கன்னா நல்லது செஞ்சு நிறைய விஷயங்கள் இந்தியாவுக்காகவே பாகிஸ்தானை எய்த்து படம் பண்ண கதெல்லாம் இருக்கு. பட் அது வந்து ஓட்டு வங்கிக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருந்துச்சுன்னு தான் நான் கேட்கிறேன். அது இப்போ ஒரு விஜயகாந்த் அவர்கள் இப்ப மறைஞ்சு 1.5 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு 7 வருஷம் ஒரு ஃபீல்ட் அவுட், வெளியே வரல, வீட்டுக்குள்ளே தான் இருந்தார். உடம்பு சரியில்லாம போய் வீட்டுல இருந்தாரு. அது ஒரு 15 வருஷம் முன்னாடி. அப்ப உள்ள மக்களுடைய தெளிவும் இப்ப உள்ள மக்களுடைய தெளிவும் வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க. மக்கள் ஃபர்ஸ்ட் மாதிரி கிடையாது. இன்னைக்கு என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, நாங்க இந்த மாதிரி ஓட்டு போடாம விட்டுதான் விஜயகாந்த் ஐயாவை சாகடிச்சிட்டோம், அதே தப்பு வந்து நான் விஜய் பண்ண மாட்டோம், விஜய் ஆதரிப்போம். அந்த அளவுக்கு மக்கள் தெளிவா இருக்காங்க. இதே ஏடிஎம்கே ஒரு சரியான நிலைப்பாட்டுல இருந்து தெளிவான கூட்டணியோட இருந்திருந்தாங்க, இல்ல எல்லாரையும் அரவணைச்சு போயிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே மூணாவதா தான் டிவிகே கொண்டு வரலாம். இப்ப ஏடிஎம்கே அந்த நிலையில இல்லாதனால டிஎம்கே டிவிகே, ஏடிஎம்கே என்டிகே இப்படிதான் போக வேண்டியது இருக்கு. இப்ப இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா திரு அண்ணாமலையோட தலைமை பண்பை வந்து பாத்தீங்கன்னா பிஜேபில இருந்து பறிச்சிருக்காங்க. இதற்கான காரணம் இந்த கூட்டணி காரணமாக தான் இருக்குமோ? ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி கூட்டணி காரணமாக தான் இருக்குமோ? பிஜேபி ஏடிஎம்கே பிரிவுக்கு காரணமே வந்து அண்ணாமலை அண்ட் எடப்பாடியார் சின்ன மோதலா ஆரம்பிச்சு பெருசா வந்ததா அந்த பிரிவையே வந்து எடுத்து காட்டினாங்க. சக்கரத்தி சட்டம் மாதிரி ஆயிப்போச்சு உள்ள. பட் இருந்தாலும் அது பிடிக்காதனாலதான் அண்ணாமலை வந்து இவங்க ஏடிஎம்கே வந்து பிரிஞ்சு வந்தாங்க. திருப்பி வந்து ஒண்ணு சேர்ந்திருக்கிறதுக்கு காரணம் வந்து அவர் நான் இந்த கூட்டணியை திருப்பி ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா நான் தலைமை பொறுப்புல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. இது வந்து எடப்பாடி அவர்கள் சொன்னது. எடப்பாடி கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னாரு, அவரும் சொன்னாரு ஏடிஎம்கே கூட மீண்டும் கூட்டணி வைத்தால் நான் தலைவர் பொறுப்புல இருக்க மாட்டேன்னு அவரே சொல்லியிருக்காரு, அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அப்படின்றப்போ அவர் வார்த்தைக்கும் மரியாதை கொடுக்கணும். அவர் இருந்தாலும் அதுக்கு மரியாதை கிடையாது அப்படின்றதுக்காக ஒரு 3 வருஷம் முடிஞ்சு போச்சு. அவர் அந்த தலைவர் பொறுப்புக்கு வந்து பதவிக்கு வந்து 3 ஆண்டு காலம் தான், 3 ஆண்டு காலம் முடிய போகுது. இதே காரணம் காட்டி இந்த உங்க கூட கூட்டணி வைக்கிறதுக்கு நாங்க அண்ணாமலையோட பதவியை பறிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கலாம். ஆனா உண்மையிலே தமிழ்நாட்டுல பிஜேபி ஒரு கட்சி எல்லாருக்கும் இன்னைக்கு தெரியற அளவுக்கு இருக்குன்னு அது காரணம் அண்ணாமலை தான். திரு அண்ணாமலை அவர்களுக்கு பிஜேபியில என்ன மாதிரி பதவிகள் வந்து கொடுப்பாங்க? இப்ப அடுத்ததான் அவருக்கு இந்த பதவியை பறித்ததுக்கு அப்புறம் என்ன அடுத்த நடவடிக்கை எடுப்பாங்க? அவர் அதாவது அவருக்கு வந்து தேசிய அளவு பதவி பேசியிருக்காங்க. தேசிய அளவுல பதவி கொடுக்கலான்ட்டு கண்டிப்பா கட்சியில ஒரு பெரிய பதவி தான் கொடுப்பாங்க. எந்த மாதிரி கொடுப்பாங்க அப்படின்றது வந்து அது அவங்க கட்சியோட நிலைப்பாடு தான், நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அதாவது பிஜேபி பொறுத்த மட்டும் தமிழ்நாடு தலைவரா பாத்தீங்கன்னா ஐயா இலா கணேசன் இருந்தாரு, பொன் ராதாகிருஷ்ணன் இருந்தாரு, அக்கா தமிழச்சி அக்கா 2 வாட்டி இருந்தாங்க. எல்லாருக்குமான தலைவரா எச் ராஜா கூட இருந்தாப்புல. பட் இவங்க எல்லாருக்கும் இல்லாத ஒரு பவர் வந்து அண்ணாமலைக்கு இருந்துச்சு. இவர் ஆனா அன்னைக்கு இருந்தவங்களும் இன்னைக்கு இருக்கிறவங்களும் வரப்போறவங்களும் கூட இந்த அண்ணாமலை செய்த இந்த செயல்பாடுகளை செய்ய முடியுமான்னு கேட்டா அதுக்கு சாத்தியம் கிடையாது. நிறைவாக இந்த கேள்வியோட நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்ச முதல் நாள்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா கூட்டணிக்கு கிரீன் சிக்னல் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம கூட்டணிக்கு வர கட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற விதமா வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லி இருக்கிறாரு. இப்படி எந்த ஒரு கட்சியும் சொல்லாத ஒரு விஷயத்த டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியும் தமிழ்நாடு சார்ந்த எந்த ஒரு கட்சிகளும் அவரோட கூட்டணி சார்ந்த எந்த ஒரு முன்னெடுப்புகளும் எடுக்காம இருக்காங்களே, ஒரு ஒட்டுமொத்தமாகவே டிவிகே தலைவர் விஜய் அவர்களை எல்லா கட்சிகளும் புறக்கணிக்கிறாங்களோ? விஜய் என்ன நினைக்கிறாரு, எல்லாருமே என் தலைமையில கூட்டணி அமைக்கணும்னு ஆசைப்படுறாரு. அது நடக்குமா அப்படின்னு தெரியல. இவர் கொக்கி போட்டிருக்காரு, ஆனா இவரால் அதை செயல்படுத்த முடியுமா அப்படின்றதும் தெரியல. அப்படி செயல்படுத்த நினைத்தால் ஆளாளுக்கு ஒரு பேசுவாங்க, முரண்பாடுகள் வரும். ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்றது வந்து நம்ம வார்த்தைக்கு வேணா சொல்லிக்கலாம். அரசியல் களம் சூடு பிடிக்கும்ன்றீங்க? கண்டிப்பா. இந்த வருஷம்
செப்டம்பர் அக்டோபருக்கு அப்புறமே அரசியல் களம் சூடு பிடிச்சிரும். யார் யார் பக்கம் போறா, யாரு எத்தனை சீட்டுக்காக வெளியே வராங்க. டிஎம்கேக்கு ஒரு எதிர்க்கட்சியா வர்றதுக்கு டிவிகேக்கு ஒரு தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு பதிவு பண்ணீங்க. ஒருவேளை அந்த எதிர்க்கட்சி தகுதி மேலும் ஆட்சி பிடிக்கிறதுக்கான ஒரு வழி வந்து தேமுதிகவோ இல்ல விசிகாவோ டிவிகேவோட இணைந்தால் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு மக்கள் எதிர்பார்க்கறாங்கன்னா என்னன்னு கேட்டா மாற்று அரசியல் வேணும்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனா மாற்று அரசியல விஜயம் வரணும்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனா எதிர்பார்க்க நடக்க கண்டிப்பா நடக்காது. விஜயால மறுபடியும் டிஎம்கே தான் ஜெயிக்கும்ன்றீங்களா? இதே நிலைமையில இதே நிலைப்பாட்டுல இருந்தா மறுபடியும் டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்கு.